கல்வி உளவியல் முக்கியமான 40 வினாவிடைகள். அலகு 10 வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும். கேள்வி 1. வழிகாட்டலின் பயன் பெறுபவர் யார்? வழிகாட்டலின் பயன் பெறுபவர் விடை ஏ தனி நபர். விடை ஏ தனி நபர். கேள்வி 2. தனது பிரச்சனைகளை எதிர்காலத்தில் தானே தீர்க்கவும் வளர்ச்சிக்கு உதவவும் செய்யும் செயலை அறிவுரை பகர்தல் என்றவர். தனது பிரச்சனைகளை எதிர்காலத்தில் தானே தீர்க்கவும் வளர்ச்சிக்கு உதவவும் செய்யும் செயலை அறிவுரை பகர்தல் என்றவர் விடை டி டால்பர்ட். விடை டி டால்பர்ட். கேள்வி 3. வழிகாட்டல் திட்டத்தில் மைய பங்கு வகிப்பது எது? வழிகாட்டல் திட்டத்தில் மைய பங்கு வகிப்பது எது? விடை பி அறிவுரை பகர்தல். விடை பி அறிவுரை பகர்தல். கேள்வி 4. அறிவுரை பகர்தலோடு தொடர்புடையது எது? அறிவுரை பகர்தலோடு தொடர்புடையது எது? விடை டி பேட்டி மூலம் வழிகாட்டல். விடை டி பேட்டி மூலம் வழிகாட்டல். கேள்வி 5. அறிவுரை பகர்தலில் உள்ள 10 படிநிலைகளை கூறியவர் யார்? அறிவுரை பகர்தலில் உள்ள 10 படிநிலைகளை கூறியவர் யார்? விடை சி நியூசம். விடை சி நியூசம். கேள்வி 6. கல்வி வழிகாட்டாளர் உடன் தொடர்புடையது. கல்வி வழிகாட்டாளர் உடன் தொடர்புடையது. விடை ஏ கல்வியில் வழிகாட்டல். விடை ஏ கல்வியில் வழிகாட்டல். கேள்வி 7. பின்தொடர் பணியோடு தொடர்புடையது எது? பின்தொடர் பணியோடு தொடர்புடையது எது? விடை டி அறிவுரை பகர்தல். விடை டி அறிவுரை பகர்தல். கேள்வி 8. அறிஞர் வில்லியம்சனுடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை. அறிஞர் வில்லியம்சனுடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை. விடை பி நேரடி முறை. விடை பி நேரடி முறை. கேள்வி 9. பாலுணர்ச்சி மேலோங்கி நிற்கும் பருவம் எது? பாலுணர்ச்சி மேலோங்கி நிற்கும் பருவம் எது? விடை பி குமரப்பருவம். விடை பி குமரப்பருவம். கேள்வி 10. நேரடி அறிவுரை பகர்தலின் முதல் படிநிலை என்பது? நேரடி அறிவுரை பகர்தலின் முதல் படிநிலை என்பது? விடை சி பகுப்பாய்வு. விடை சி பகுப்பாய்வு. கேள்வி 11. இளஞ்சிறார்க்கும் தீவிர நடத்தை கோளாறு உள்ளவர்களுக்கும் தேவையான அறிவுரை பகர்தல். இளஞ்சிறார்க்கும் தீவிர நடத்தை கோளாறு உள்ளவர்களுக்கும் தேவையான அறிவுரை பகர்தல். விடை டி நேரடி அறிவுரை பகர்தல். விடை டி நேரடி அறிவுரை பகர்தல். கேள்வி 12. அறிஞர் கார்ல் ரோஜருடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை எது? அறிஞர் கார்ல் ரோஜருடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை எது? விடை பி மறைமுக அறிவுரை பகர்தல். விடை பி மறைமுக அறிவுரை பகர்தல். கேள்வி 13. பிரச்சனைகளுக்கு எவ்வித முடிவும் தீர்வும் வழங்காத அறிவுரை பகர்தல் எது? பிரச்சனைகளுக்கு எவ்வித முடிவும் தீர்வும் வழங்காத அறிவுரை பகர்தல் எது? விடை சி மறைமுக அறிவுரை பகர்தல். விடை சி மறைமுக அறிவுரை பகர்தல். கேள்வி 14. மறைமுக அறிவுரை பகர்தலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர். மறைமுக அறிவுரை பகர்தலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர். விடை பி வளர்ச்சிசார் செயல். விடை பி வளர்ச்சிசார் செயல். கேள்வி 15. எஃப்.சி. தார்ன் என்பவருடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் எது? எஃப்.சி. தான் என்பவருடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் எது? விடை சி சமரச அறிவுரை பகர்தல் முறை. விடை சி சமரச அறிவுரை பகர்தல் முறை. கேள்வி 16. அறிவுரை பகர்தலை மேற்கொள்பவர் யார்? அறிவுரை பகர்தலை மேற்கொள்பவர் யார்? விடை பி சிறப்பு பயிற்சி பெற்றோர். விடை பி சிறப்பு பயிற்சி பெற்றோர்.
கேள்வி 17. கீழ்க்கண்டவற்றில் விரிவான அணுகுமுறையோடு தொடர்புடையது எது? கீழ்க்கண்டவற்றில் விரிவான அணுகுமுறையோடு தொடர்புடையது எது? விடை சி, வழிகாட்டல். விடை சி, வழிகாட்டல். கேள்வி 18. அறிவுரை பகர்தலுக்கு உகந்தவர் யார்? அறிவுரை பகர்தலுக்கு உகந்தவர் யார்? விடை ஏ, தீவிர பிரச்சனைக்கு ஆட்பட்டவர். விடை ஏ, தீவிர பிரச்சனைக்கு ஆட்பட்டவர். கேள்வி 19. குழு மனவியல் என்பது டேஷை விவரிப்பது. குழு மனவியல் என்பது டேஷை விவரிப்பது. விடை பி, குழு நடத்தை. விடை பி, குழு நடத்தை. கேள்வி 20. குழு மனம் என்ற தொடரை விளக்குபவர் யார்? குழு மனம் என்ற தொடரை விளக்குபவர் யார்? விடை பி, மெக்டூகல். விடை பி, மெக்டூகல். கேள்வி 21. வழிகாட்டலின் மைய பொருளாவது எது? வழிகாட்டலின் மைய பொருளாவது எது? விடை ஏ, தனிநபர். விடை ஏ, தனிநபர். கேள்வி 22. அறிவுரை பகர்தல் மூலம் டேஷ். அறிவுரை பகர்தல் மூலம் டேஷ். விடை ஏ, தனி ஒருவரின் பிரச்சனைகளை தீர்க்கலாம். தனி ஒருவரின் பிரச்சனைகளை தீர்க்கலாம். கேள்வி 23. அறிவுரை பகர்தலில் சமரச முறையை பிரபலப்படுத்தியவர். அறிவுரை பகர்தலில் சமரச முறையை பிரபலப்படுத்தியவர். விடை பி, எஃப்.சி. தான். விடை பி, எஃப்.சி. தான். கேள்வி 24. தீவிர பிரச்சனைக்கு ஆட்பட்டவருக்கு சிறப்பு பயிற்சி பெற்றவரால் நேருக்கு நேர் தனித்த சூழ்நிலையில் மேற்கொள்ளப்படும் வழிகாட்டுதல் டேஷ் ஆகும். தீவிர பிரச்சனைக்கு ஆட்பட்டவருக்கு சிறப்பு பயிற்சி பெற்றவரால் நேருக்கு நேர் தனித்த சூழ்நிலையில் மேற்கொள்ளப்படும் வழிகாட்டுதல் டேஷ் ஆகும். விடை சி, அறிவுரை பகர்தல். விடை சி, அறிவுரை பகர்தல். கேள்வி 25. தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் டேஷ் எனப்படும். தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் டேஷ் எனப்படும். விடை டி, வளர்ச்சிசார் செயல். விடை டி, வளர்ச்சிசார் செயல். கேள்வி 26. மாணவர் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளின் தொகுப்பை வழிகாட்டல் என்றவர். மாணவர் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளின் தொகுப்பே வழிகாட்டல் என்றவர். விடை சி, ஹெய்ட். விடை சி, ஹெய்ட். கேள்வி 27. தொடக்க கல்வி நிலையில் கல்வி வழிகாட்டலில் எத்தனை இலக்குகள் உள்ளன? தொடக்க கல்வி நிலையில் கல்வி வழிகாட்டலில் எத்தனை இலக்குகள் உள்ளன? விடை சி, 3. விடை சி, 3. கேள்வி 28. நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர். நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர். விடை பி, வில்லியம்சன். விடை பி, வில்லியம்சன். கேள்வி 29. மாணவர்கள் மனவெழுச்சி சமநிலையும் மனநலமும் எய்த எவ்வகை வழிகாட்டல் உதவுகிறது? மாணவர்கள் மனவெழுச்சி சமநிலையும் மனநலமும் எய்த எவ்வகை வழிகாட்டல் உதவுகிறது? விடை பி, தனிப்பட்ட வழிகாட்டல். விடை பி, தனிப்பட்ட வழிகாட்டல். கேள்வி 30. மன நிறைவோடும் திறமையோடும் ஒரு தொழிலை செய்து தன்னையும் சமுதாயத்தையும் உயர்த்தி கொள்ள உதவுவது. மனநிறைவோடும் திறமையோடும் ஒரு தொழிலை செய்து தன்னையும் சமுதாயத்தையும் உயர்த்தி கொள்ள உதவுவது. விடை ஏ, தொழில் வழிகாட்டல். விடை ஏ, தொழில் வழிகாட்டல். கேள்வி 31. மெதுவாக கற்போரின் நுண்ணறிவு ஈவு என்பது டேஷ். மெதுவாக கற்போரின் நுண்ணறிவு ஈவு என்பது டேஷ். விடை ஏ, 70 முதல் 90%. விடை ஏ, 70 முதல் 90%. கேள்வி 32. ஒரு வகுப்பில் உள்ள பிற்பட்ட குழந்தைகளின் சராசரி என்பது டேஷ். ஒரு வகுப்பில் உள்ள பிற்பட்ட குழந்தைகளின் சராசரி என்பது டேஷ். விடை ஏ, 8 முதல் 10%. விடை ஏ, 8 முதல் 10%. கேள்வி 33.
பிற்பட்ட குழந்தைகள் தனது வயதிற்கேற்ற கல்வி வளர்ச்சியில் எத்தனை ஆண்டுகள் பின்தங்கி இருப்பார்கள்? பிற்பட்ட குழந்தைகள் தனது வயதிற்கேற்ற கல்வி வளர்ச்சியில் எத்தனை ஆண்டுகள் பின்தங்கி இருப்பார்கள்? விடை பி 2 ஆண்டுக்கு மேல். விடை பி 2 ஆண்டுக்கு மேல். கேள்வி 34. மெல்ல கற்போர் என்பவர் யார்? மெல்ல கற்போர் என்பவர் யார்? விடை சி பிற்பட்ட குழந்தைகள். விடை சி பிற்பட்ட குழந்தைகள். கேள்வி 35. ஆசிரியர்கள் மேல் வெறுப்பையும் ஆத்திரத்தையும் காட்டுவோர் யார்? ஆசிரியர்கள் மேல் வெறுப்பையும் ஆத்திரத்தையும் காட்டுவோர் யார்? விடை பி குறைநிலை சாதனையாளர்கள். விடை பி குறைநிலை சாதனையாளர்கள். கேள்வி 36. குறைநிலை சாதனையாளர்களுக்கு தேவையானது எது? குறைநிலை சாதனையாளர்களுக்கு தேவையானது எது? விடை டி ஆசிரியரின் அன்பு. விடை டி ஆசிரியரின் அன்பு. கேள்வி 37. புலன் குறைபாடுடைய குழந்தைகளிடம் காணப்படுவது எது? புலன் குறைபாடுடைய குழந்தைகளிடம் காணப்படுவது எது? விடை ஏ ஆளுமை கோளாறு. விடை ஏ ஆளுமை கோளாறு. கேள்வி 38. மனவளம் குன்றிய குழந்தைகளுக்கு தேவையான பள்ளி எது? மனவளம் குன்றிய குழந்தைகளுக்கு தேவையான பள்ளி எது? விடை ஏ சிறப்பு பயிற்சி பள்ளி. விடை ஏ சிறப்பு பயிற்சி பள்ளி. கேள்வி 39. வகுப்பில் ஆசிரியருக்கு பெரும் தொல்லை தருவோர் யார்? வகுப்பில் ஆசிரியருக்கு பெரும் தொல்லை தருவோர் யார்? விடை ஏ குறைநிலை சாதனையாளர். விடை ஏ குறைநிலை சாதனையாளர். இந்த பாற்றின் இறுதி கேள்வி 40வது கேள்வி. பிரெய்லி எழுத்திலான புத்தகங்களை படிப்போர் யார்? பிரெய்லி எழுத்திலான புத்தகங்களை படிப்போர் யார்? விடை ஏ பார்வையற்றோர். விடை ஏ பார்வையற்றோர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய கமெண்டை தெரிவியுங்கள். மீண்டும் அடுத்த டாபிக்கில் சந்திப்போம்.